அதாவது என்னன்னா, அதான் நம்ம வந்து அறுவடை நாள். இப்போ தாய்லாந்திலும் பார்த்தீங்கன்னா, அறுவடை நாள், செழிப்பு நாள். அதாவது ஆடு மாடுகளுக்கு பண்றாங்க. இந்த மாரி சேம் வந்து தாய்லாந்துலயும் பண்றாங்க. அப்போ அதே மாரி பார்த்தீங்கன்னா, வளம் எங்கு இருக்கிறது? இந்தியாவில் வந்து வளம் எங்கு இருக்கிறது என்று நீங்க வடநாட்டுக்காரங்க கேட்டீங்கன்னா, தட்சிண பிரதேசம் தாங்க. அதாவது கீழ் நோக்கி வர வர அவங்களுடைய எஜுகேஷன் அருமையா இருக்கும். அவங்களுடைய வளம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கும். எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய நாடு எதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ வர வர தமிழ்நாடு தான். சூரிய பகவான் குடிபெயர்ந்திருக்காரு. அப்படிங்கிறது தான் வந்து கணக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும். அந்த தை பிறந்தா வழி பிறக்குங்கிற மாதிரி. பிறக்குங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, 3 புத்தருக்கு இன்றைக்கு வந்து பண்ணுவாங்க. அதாவது பொங்கல் அன்னைக்கு செய்வாங்க. ஓ! ஆமா. இன்னொன்று சூரிய பகவானுக்கு செய்வாங்க. ஏன்னா அங்க உண்டு. அங்க உண்டு. அதாவது சூரியன் இல்லை என்றால் இல்ல. சூரியனுக்கு செய்வாங்க. அதே மாரி பூமாதேவிக்கும் செய்வாங்க. இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, காய்கறி, பழம் இந்த கூட்டெல்லாம் செஞ்சு வைப்பாங்க. ஒரு அந்த பூஜைக்கு. இப்ப தாய்லாந்துல அந்த பொங்கலுக்கு என்ன மாரியான விஷயங்கள் படைப்பாங்க? இந்த பொங்கல் அன்னைக்கு, அதாவது சங்கராந்தி வந்து தாய்லாந்தில் இந்த மாரி புத்த நாடுகளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வகை பழங்கள் வைக்கிறாங்க. தாய்லாந்தில் புத்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா, அதாவது பிச்சை எடுத்து சாப்பிட்ற துறவிகள் இருக்காங்க. ஜென்ரலாக எடுப்பாங்க. புத்தர் கோயிலே அங்கேயே செய்வாங்க. செய்தாலும் கூட புத்தருடைய வழக்கம் எதுவோ பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவாங்க. யாசகம் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த யாசகத்தை வந்து இன்றும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, புத்த துறவியான சமணஹரிய பிரம்மா அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். சார், இப்போ தமிழர் திருநாளான பொங்கல் வருது. நான் யோசித்து பார்த்தேன், புத்த மதத்துக்கும் தமிழர் திருநாளுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா? அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு கேட்டேன். தமிழர் திருநாள் பொறுத்த வரைக்கும் புத்த மதம் அதை எப்படி பார்க்குது? அதாவது அதாவது மெயின் வந்து புத்த மதத்துக்கும் தமிழர் திருநாள், அதான் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது புத்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நம்ம இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா, அதாவது புத்த நாடுகளில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம தாய்லாந்தில் வந்து மகா சொங்க்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொங்க்ரான்னு சொல்லுவாங்க. சங்கராந்தி அப்படின்னு பக்கத்துல உள்ள மாநிலங்கள்ல சங்கராந்தி, மகர சங்கராந்தி அப்படின்றது. மகரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி, நீங்க உங்களுக்கு தெரியும். ஆமா, அது என்னது மலையாடு இல்லைங்களா? ஆமா, மலையாடு. அதாவது கொம்பு உள்ள, அதாவது மலை பிரதேசத்துல அந்த மலையில வந்து அந்த குகைக்குள்ள மேல தாவிக்கிட்டே இருக்கும். ஆமா ஆமா. அப்போ அந்த மகர ராசி வந்து என்ன, அது முக்கியமா இந்த ஜனவரியில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூரியன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து அந்த அந்த வின்டர் குளிர் சீசன்ல அப்படி கீழே வந்துகிட்டே இருக்கும். சூரியன் வந்து கீழே வரும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த மகரம்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 11 to 15 ஸ்டார்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். மெயின் ஸ்டார்ஸ் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும். அந்த ஸ்டார்ஸ் அதாவது நட்சத்திர மண்டலம். அதில் பார்த்தீங்கன்னா, அந்த சூரியன் வந்து இப்படி மேல் நோக்கி வரும் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்குள்ளே வரும். அதுக்குள்ளே வர்றது தான் வந்து நம்ம வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணுறது. அதாவது என்னென்னா, அதான் நம்ம வந்து அறுவடை நாள். இப்போ தாய்லாந்திலும் பார்த்தீங்கன்னா அறுவடை நாள், செழிப்பு நாள். தமிழ்நாட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை நாள், செழிப்பான நாள். இப்போ அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த அதாவது ஆடு மாடுகளுக்கு பண்ணுறாங்க. இந்த மாதிரி சேம் வந்து தாய்லாந்துலேயும் பண்ணுறாங்க. அப்போது அந்த மகரம், அதாவது சங்கராந்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதான் அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குலேயும் இருக்குது. அதாவது அது தமிழ்லேருந்து போயிருக்கலாம். நம்ம வந்து இப்போ பொங்கல் எதை வந்து நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா, பொங்குறதை காமிக்கிறோம். அதாவது வளமை காமிக்கிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போது வடநாட்டில் போனீங்கன்னா, முக்கியமாக வந்து இப்போ தமிழ்நாட்டை இல்லை வந்து தென்னாட்டை வந்து எப்படி அவங்க வியூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பொங்கல், அதாவது தமிழ்நாட்டுக்கு சம்மந்தப்பட்டதை கேட்டதுனால நான் சொல்கிறேன். இப்போது அதாவது வடநாட்டில் லோரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து லோரி அப்படிங்கிறாங்க. ஆனால் அதான் அவங்க எப்படி தமிழ்நாட்டெல்லாம் வியூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்ஷிணா பிரதேசம். தக்ஷிணா அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தம்னா,
சமஸ்கிருதத்துல வந்து இப்போ வந்து அதுதான் வந்து நம்ம தட்சிணை அப்படின்னு சொல்றோம். தட்சணை. தட்சிணை. ம். இப்போ பிளேட்ல வந்து சாமிக்கு வைக்கிறது வந்து தட்சிணை. தட்சணைன்னு சொல்லுவோம். அப்போ தட்சிணை வந்து பார்த்தீங்கன்னா, தட்சிணைன்னும் போது பார்த்தீங்கன்னா, அந்த அந்த தென்னாட்டை குறிக்கிறது. ம். அப்போ தென்னாடு வந்து அதான் தட்சிணை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த காச அப்படி கீழ வைக்கிறோம். இப்படி தூக்கி போடுறது கிடையாது. மேல் நோக்கி இப்படி குடுக்கிறது. கொடுக்கிறது கீழே தான் வரும். அப்போ அதே மாரி பார்த்தீங்கன்னா, வளம் எங்கு இருக்கிறது? இந்தியாவில் வந்து வளம் எங்கு இருக்கிறது என்று நீங்க வடநாட்டுக்காரங்க கேட்டீங்கன்னா, தட்சிண பிரதேசம் தாங்க. அதாவது கீழ் நோக்கி வர வர அவங்களுடைய எஜுகேஷன் அருமையா இருக்கும். அவங்களுடைய வளம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கும். எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய நாடு எதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ வர வர தமிழ்நாடு தான். அதாவது எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு தான் வந்து முன்னோடியா இருக்கும் என்பது வந்து வடநாட்டுக்காரங்களுக்கு தெரியும். அந்த மொழி சமஸ்கிருத மொழியே கற்றுக் கொடுத்திருக்கிறது. தக்ஷிண பிரதேசம் பிரதேஷ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து முக்கியமா வந்து அந்த அதாவது சூரியன் வந்து மேல் நோக்கி கீழ் நோக்கி போறதை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வந்து சமஸ்கிருதத்துக்கு எப்படி எப்படி சொல்லுவாங்கன்னா, அதாவது கீழ் நோக்கி வரும்பொழுது தட்சிணாயனம், சூரிய தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய உத்தராயணம். உத்தராயணம்னா இப்போ உத்தராயணம் வந்து இப்போ துவங்கிடுச்சு. இப்போ பொங்கல் அன்னைக்கு துவங்குது. அதாவது இது மேல் நோக்கி வந்து அந்த மகர ராசிக்குள்ள வந்து குடிபெயர்ந்திருக்கு. எது சூரிய பகவான் குடிபெயர்ந்திருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து கணக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும். அந்த தை பிறந்தா வழி பிறக்குங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் வந்து சந்தோஷம். எல்லோருக்கும் அவங்க அவங்க அதான் அது மாதிரி வந்து இது கணக்கு. அதே மாதிரி அந்த என்ன சொல்ற அறுவடை நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இன்று தான். அதே மாதிரி முக்கியமாக வந்து இன்றைய நாளில் வந்து தாய்லாந்து இங்கே எல்லா இடத்துலையும் புத்த வழிபாட்டில் வந்து நம்ம யாருக்கு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 புத்தருக்கு இன்றைக்கு வந்து பண்ணுவாங்க. அதாவது பொங்கல் அன்னைக்கு செய்வாங்க. ஆமாம். இன்னொன்று சூரிய பகவானுக்கு செய்வாங்க. ஏன்னா அங்க உண்டு. அதாவது சூரியனை வந்து ஒரு அதான் அதாவது சூரியனை வந்து சூரியன் இல்லை என்றால் இல்லை. சூரியனை ஒரு சூரியனுக்கு செய்வாங்க. அதே மாதிரி அதாவது என்ன சொல்றது? அதாவது அதாவது இங்க இருக்கிற அதாவது என்ன சொல்றது? பூமாதேவிக்கும் செய்வாங்க. இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொங்கல் என்பது வந்து அங்க செய்றாங்க. தாய்லாந்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, 4 பொருட்களை வைத்து செய்றாங்க. இப்ப நம்ம இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பால் உபயோகிக்கிறோம். பாலு, வெல்லம், ஆமா ரைஸு, அப்புறம் வந்து மற்ற அதான் நெய் மெயினா யூஸ் பண்ணுவாங்க. இந்த 4 பொருட்கள். இப்போ அங்க தாய்லாந்துக்கு வந்தீங்கன்னா, பாலுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அதாவது என்ன சொல்றது? தேங்காய் பால். தேங்காய் பாலை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா இது பண்ணி கொஞ்சம் திக்காகிரும். லைட்டாக கொஞ்சம் திக்காகி ஸ்டிக்கி ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பிச்சு பிச்சு திங்கிற மாதிரி இருக்கும். ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஒரு மாதிரி தோசை மாதிரி. தோசை எப்படி பிச்சு திங்கிறோமோ அது மாதிரி ஒட்டுகின்ற ரைஸ். ஒட்டுகின்ற ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜவ்வு போல, அதாவது பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி தெரியும். நம்ம ரைஸ் மாதிரி ஒயிட் கலர்ல வராது. அது ஒரு ஸ்பெஷல் ரைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதங்கள் வந்து அங்கே வந்து செய்வாங்க. அந்த ரைஸ் வந்து ஒரிஜினல் ரைஸு, மரபணு மாற்றப்படாது. அது சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்பு சத்து. அதில் வந்து தேங்காய் பால், அதாவது இந்த வெல்லம் ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் மற்ற அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை வந்து கொஞ்சம் மாம்பழத்தை அறுத்து, ஏன்னா அது ஸ்வீட்டு. அந்த ஸ்வீட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர், அது கூட மாம்பழத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி போட்டு அதாவது கூட வச்சுருவாங்க, இல்லை சம்டைம்ஸ் வெட்டி போடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எது குறிக்குது? இது ஆக்சுவலாக எங்கே குறிக்குது? எங்கே கனெக்ஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தருக்கு வந்து புத்தருக்கு வந்து அந்த புத்தர் ஒரு டைம் வந்து கடுந்தவம் இருக்கிறார். மிகுந்த கடுந்தவம். அந்த கல்வெட்டுலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா புத்தர் வந்து ஒரு பயங்கரமா வந்து ஒல்லியா இருப்பாரு. தேகம் ஒல்லியா இருக்கும். ஆமா, எலும்பா இருக்கும். ஃபுல்லா வயிறு பாத்தீங்கன்னா உள்ள போயிரும். அதாவது எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா, எப்படி சொல்றாங்கன்னா, இப்படி தொட்டாக்க முதுகெலும்பு, வயிறை தொட்டா முதுகெலும்பு தொட முடியுமா? இந்த இது அதாவது ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது தொட முடியுமா? ஸோ அந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு கடுந்தவம் இருந்திருக்காரு. இருந்த பொழுது பார்த்தீங்கன்னா, அவரு டெய்லி வந்து காலையில அந்த நிரஞ்சன் ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க அங்க. இங்கேயும் அப்போ இப்பயும் இருக்குது.
ஸோ அந்த ஆறுல தான் அவர் குளிச்சுட்டு வெளியே வர்றாரு ஆக்சுவலாக. பக்கத்தில் வந்து ஒரு பக்கத்தில் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது அந்த கிராமத்து ஹெட்டு அதாவது அந்த ஹெட்டுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதாவது காட்டு பகவானுக்கு இதுக்கு வந்து ஒரு ஒரு பிரார்த்தனை வேண்டியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல வரன் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க வேண்டுகோள் ஆக்சுவலாக. அப்போ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது வடநாட்டில் கீர் அப்படின்னு சொல்லுவாங்க. கீர்னா என்னன்னா இதே பொங்கல் தான் கீர் அப்படிங்கிறது. பாதாம் கீர் அப்படிங்கிறாங்க இப்போ இல்லைங்களா? கொஞ்சம் குழன்னு பால்லாம் பாதாம் கீர் அப்படிங்கிற. ஸோ அது வந்து கீர் அப்படிங்கிறது இதே தான். ரைஸு, நெய், பால் மற்றும் இது அந்த வெல்லம் போடுறது தான். இதை எடுத்து ஒரு இதில் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து தோழியோடு வராங்க. தோழியோடு அங்கே அந்த பக்கம் வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து அந்த ரிவர் பக்கம் புத்தர் என்ன பண்ணுறாரு, குளிச்சுட்டு வெளியே வர்றாரு. குளிச்சுட்டு ஏறி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்கு எனர்ஜி இல்லை. ஓவர் கடுந்தவனால அப்படியே விழுந்துடுறாரு. மயக்கடிச்சு விழுந்துடுறாரு. வெயில் அடிக்குது. அப்போ இவங்க வந்துட்டே இருக்காங்க. திடீர்னு இவரை பார்க்குறாங்க. அவங்க காட்டு கடவுள்லாம் எப்படின்னா ஒரு 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 அதாவது எப்படின்னா அந்த என்ன சொல்றது ஒரு மரத்துக்கு கொடுப்பாங்க. இல்லை அதாவது எப்படி யோசிப்பாங்கன்னா மரத்தில் வாழுகின்ற ஒரு ஆங்கிலத்தில் சொன்னால் ட்ரீ ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிற. ட்ரீ ஸ்பிரிட்னா என்னன்னா மரத்தில் வாழ்கின்ற தெய்வம், சிறு தெய்வங்கள் அவங்களுக்கு படைக்கிறது. இதுல நம்ம பார்க்கலாம். அதனாலதான் புத்த மதம் பார்த்தீங்கன்னா சிறு தெய்வங்களை வந்து அணைத்துக் கொள்கிறது. நல்லா வந்து அன்பா இது பண்ணிக்கிறது, அவங்கள வணங்குது, அவங்கள வந்து ஏற்றுக்கொள்றாங்க. ஸோ சிறு தெய்வ வழிபாடு வந்து புத்த இதில் வந்து ரொம்ப போற்றுதலுக்குரியது. ஸோ இவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு இவரை பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு மூஞ்சியெல்லாம் பிரகாசமாக இருக்குது, அப்படியே ஆனால் எலும்பு தோலுமா இருக்காரு. ஒருவேளை இது ஏதோ கடவுளாக இருக்குமா? புத்தரோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் இருக்கும் ஆக்சுவலாக. அதுவும் அந்த வெயிலில் வந்து அந்த மாதிரி இருந்த உடனே அவர் டக்குன்னு தண்ணி ஊற்றி எழுப்பி அவருக்கு வந்து இந்த இதை கொடுக்குறாங்க. ஆனால் அவர் எந்த முடிவோடு இருக்காருன்னா, நான் இறந்தால் பரவாயில்ல, எனக்கு அந்த மோட்சம் வந்து நிப்பான மோட்சம் எனக்கு கிடைக்க வேண்டும், நான் இறக்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கும்பொழுது அதான் இவங்க வந்து கொடுக்கும்பொழுது அந்த இதை கொடுக்குறாங்க. தயவுசெய்து சாப்பிடுங்க, நீங்கள் வந்து இறந்துருவீங்கன்னு சொல்லி அவங்க வேண்டுறாங்க. நீங்கள் ஒரு முனிவர், நீங்கள் தயவுசெய்து தாடிலாம் இருக்குது, அப்போது தயவுசெய்து சாப்பிடுங்கன்னொடனே இவர் வந்து என்ன பண்ணுறாரு, சரின்னு ஏற்றுக்கிறார். இவர் யோசிக்கிறார், சரி நான் இப்போ இறந்துட்டா நான் அங்கே மோட்சத்தை தேட முடியாது, ஸோ அதனால் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஏற்றுக்கிறேன். ஸோ அந்த ஏற்றுக்கொண்ட நாள் கொண்டதுனால பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் வந்து இன்றைக்கு புத்த துறவிகளுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அந்த என்ன சொல்ற தேங்காய் பால் போட்ட ஸ்டிக்கி ரைஸ், அதை ஒட்டுகின்ற சாதம், அந்த ரைஸ் எல்லாம் போட்டு காலையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. எத்தனை மணிக்கு அப்படிம்பாங்க, 4:45க்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அலங்காரம்லாம் பண்ணி லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அலங்காரம் எல்லாருமே பண்ணிட்டு காலையில் வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு நேரம் அந்த நேரம் தான். ஆமாம், துறவிகள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிடுவாங்க. காலையில் தான் அதாவது இந்த என்ன சொல்கிறது, அதாவது என்ன பிச்சை எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பிச்சை எடுக்கிறது, அதாவது தாய்லாந்தில் புத்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா அதாவது பிச்சை எடுத்து சாப்பிட்ற துறவிகள் இருக்காங்க. அது ஜென்ரலாக எடுப்பாங்க. அதாவது புத்தர் கோயிலே அங்கேயே செய்தாலும் கூட புத்தருடைய வழக்கம் எதுவோ, புத்தருடைய வழக்கம் வந்து என்னென்னா போய் பிச்சை எடுத்து தான் சாப்பிடும், யாசகம் பண்ணி தான் சாப்பிடும். ஸோ அந்த யாசகத்தை வந்து இன்றும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா புத்த நாடுகளில் வந்து இன்றைய தேதியில் என்ன மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்கிறது, அதாவது தானத்தின் அதாவது ஃப்ளட் ஃப்ளட்னா என்னென்னா தமிழில் வந்து தானம் வந்து பெருவெள்ளம், தான வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. தான வெள்ளம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட புத்தருக்கு கொடுக்குன்ற மாதிரி, புத்தருக்கு கொடுக்குறதும் சரி, இந்த துறவிகள் கொடுக்குறதும், இவங்க 2 பேரும் புத்தரும் துறவி தான். ஸோ அதான் வெள்ளமாக வந்துக்கிட்டே அலையாக வந்துக்கிட்டே இருப்பாங்க மக்கள். ஏனென்றால் அவங்களுக்கு புண்ணியங்கள் வந்து வரணும்.
புண்ணியங்கள் அதாவது புத்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது அதாவது புத்த துறவறத்த வந்து எப்படி சொல்லுவாரு புத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புண்ணியம் விளைகின்ற பூமி இதுதான் அப்படின்னு அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. வந்துகிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதாவது காசுலே வந்து அந்த அதாவது அங்க இருக்கிற அந்த ரூ. 100 நோட் அதாவது அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிசைனா பீகாக் மாரி செய்றது, ஃப்ளவர் மாரி செய்றது இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு குடுத்துட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து ஈவன் கோல்டு கூட குடுப்பாங்க. ஸோ அதே மாரி எல்லாமே குடுத்துட்டே இருப்பாங்க. அதான் அது மாரி வந்து அது ஏன் என்றால் பார்த்தீங்கன்னா, புத்த சங்கம் வந்து செழிப்பாக இருக்க வேண்டும். புத்த சங்கம் செழிப்பாக இருக்கும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா, அந்த என்ன சொல்றது? அந்த அந்த அதான் அத வழிபடும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்ல வந்து ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதால, புத்த நாடுகள்ல அன்றைய பொங்கல் நாள் அதாவது தாய்லாந்தில் சங்கராந்தி, இப்போ இலங்கையில் எடுத்தா கூட பார்த்தீங்கன்னா, அத வந்து அ தைப்பொங்கல் என்றும் சொல்கிறார்கள். தமிழர்கள். அதாவது இலங்கைக்காரங்களும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தைப்பொங்கல் அப்படிங்கிறத ஏத்துக்கிறாங்க. சிங்களர்ஸும் கொண்டாடுறாங்க. முந்தி வந்து அது வந்து சிங்களம் இலங்கை வந்து தமிழ்நாடின் அரசர்கள் கீழ தான் இயங்கிட்டு இருந்தது. அது ஒரு காலம். ஸோ அதனால வந்து அதான் 3 இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அன்றைய நாள்ல வந்து முக்கியமா வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போகி அதான் பழையதை விட்டு விடுதல். பழையதை கழித்து புதியதை ஏற்றுக்கொள்வது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது முக்கியமா வந்து வீடுகளை வந்து சுத்தம் பண்றது. புத்த நாடுகள்லயும் பார்த்தீங்கன்னா, வீடுகளை சுத்தம் பண்றது, ஈவன் வந்து பெயிண்ட் அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி புது உடை உடுத்திக் கொள்வது. அதே மாதிரி அதாவது முக்கியமா புத்த நாடுகள்ல முக்கியமா என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா, கடன் இருக்கு பார்த்தீங்களா? கடன் எடுத்திருந்தால் பார்த்தீங்கன்னா, அந்த சங்கராந்தி அல்லது அந்த பொங்கல் நாளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கடும் முயற்சி எடுத்து நீங்க நம்ப மாட்டீங்க. கடும் முயற்சி ஹோல் ஃபேமிலியே கடும் முயற்சி எடுக்கும். எடுத்து அதை வந்து ஏன்னா அது பழையதை வந்து கழித்து விட வேண்டும். அதை கழித்து விடுவார்கள். கொடுத்து அதை முடித்து விடுவார்கள். அதே மாதிரி கொடுத்தவங்களும் பார்த்தீங்கன்னா, சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்க அது பழசு எவ்வளோ கொடுக்கணும்? ஓகேங்க. ஓகே இதோட முடிச்சுக்கலாம். அந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா, புத்த நாடுகளில் வந்து கொடுத்தவங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு விடுதலை. அவங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ். அப்பா நம்ம கழிச்சிட்டோம். இந்த பழசெல்லாம் போயிடுச்சு. ஆமா அடுத்த வருஷத்துக்கு அதை கொண்டு வராதீங்க. விட்டுருங்க. அதாவது உங்களுக்கு முடிகிற அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. இவங்களும் முடிகிற அளவுக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. முடிகிற அளவுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு மிச்சம் ஒரு கொஞ்சம் இருக்குன்னாக்கா அதை விட்டுருங்க. அதை விட்டுருங்க. அதை பற்றி திங்க் பண்ணாதீங்க. அடுத்ததுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க அது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது புது தொடக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இன்றைய நாள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. மனதிலும் சரி, வாழ்விலும் சரி, சொசைட்டியில் வந்து அதான் தின்பண்டம் அதாவது அந்த கோயில்களில் பார்த்தீங்கன்னா, கோலாகலம் இருக்கும். அதாவது நல்ல உடை உடுத்திட்டு, அதாவது ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா, ஒரே டான்ஸ்னா என்னன்னா, இவங்க ஆட மாட்டாங்க. அந்த என்ன சொல்றாங்க, அந்த டான்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அதாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமாக வருகின்ற இது வந்து விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த 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 டான்ஸ்லாம் இருக்குது அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக இன்றைய நாள் வந்து நம்ம வந்து புதிதாக இருக்கிறனால நம்ம வந்து ஃபேமிலிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறாங்க. அந்த கம்யூனிட்டி அதாவது என்ன கம்யூனிட்டினா என்னது, அந்த நம்ம இருக்கின்ற சுற்றுப்புறம் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேர்ந்து சாப்பிடுகின்ற இப்போது தாய்லாந்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, இன்றைய நாளில் வந்து ஒரு பில்டிங்கில் ஒரு 30 ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த 30 ஃபேமிலிஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காமன் ஹால் எடுத்துப்பாங்க. காமன் ஹால் எடுத்துகிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா, அந்த எல்லாமே வாட்டெவர் எல்லாமே தின்பண்டம் எல்லாத்தையும் வைத்து அவங்க ஷேர் பண்ணி எல்லாமே சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த எல்லோரும் சேர்ந்து வாழ்கின்ற இது புத்த சமயம் வந்து சேர்ந்து வாழ்கின்றது தான் வந்து இது பண்ணுது. அதே மாதிரி ஒர்க் கல்ச்சரில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் கல்ச்சரில் வந்து நம்ம வந்து இன்றைய நாள் வந்து இப்போ வந்து ஆஃபீஸ் வந்து இன்றைய நாள் வந்து நடக்காது. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் போகிறவங்க இருக்காங்க. என்னென்னா அவங்க ஸ்வீட் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே, அது ஒரு ஷேரிங், ஒரு அன்பு.
ஆமா. ஆ. ஒரு ஒரு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா, காலையில நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் தாய்லாந்துல. ஸோ ஒரு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துட்டு வந்த ஸ்வீட்ட ஸ்வீட்ட வந்து நான் சாப்பிடக்கூடாது. ம். ஓகேங்களா? குடுத்துரணும். அதாவது அங்கேயே சாப்பிடுவாங்க. அங்கேயே சாப்பிடுற வழக்கமும் இருக்குது. இப்போ பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் இருந்தாரு அப்படின்னா, அங்கேயே சாப்பிடுவாங்க. ம். இல்ல பாஸ் இல்ல அப்படின்னாக்கா, ஒரு டைம் உடனே என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ம். இவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு, அப்புறம் போயிருவாங்க. அதே மாரி கலர் பார்த்தீங்கன்னா, கலர் அன்றைக்கு உடுத்துகின்ற கலர்ஸ் வந்து பிரைட் கலர்ஸா இருக்கும். ம். முக்கியமா வந்து சூரியனை ரெப்ரசன்ட் பண்ணுகின்ற மாரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாய் சில்க் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றது, அந்த சூரியனின் கலர் இருக்கும். தாய் சில்க் ஒரு மாரி வந்து ஜிகு ஜிகு ஜிகுன்னு ஜிகு இருக்கும். ஜிகு ஜிகுன்னு இருக்கும். ம். ஸோ அவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா அதே மாரி அவங்க வந்து அந்த என்னது மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா? மஞ்சள் வந்து தமிழ்நாட்டில் ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சளோட கலர் எதுன்னா சூரியனின் கலர். ஆமா. மஞ்சக்கிழங்கு அந்த இதெல்லாம் வச்சு மஞ்சள் கட்டுவோம். ஆமா, ஆமா. பொங்கல் அன்னைக்கு கட்டுவாங்க. கரெக்ட்டுங்க. அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனை குறிக்குது. சூரியன் வந்து அந்த அந்த அ அந்த மக நேரத்துல தான் மகர இருப்பாரு. மகர அந்த இதுக்கு வந்ததுக்கு குறிக்குது. அதே மாதிரி இது எத குறிக்குதுன்னா, நம்ம செழிப்பை, என்ன சொல்றது, நம்ம பிரகாசத்தை குறிக்கிறது. அதே மாரி ஃபுட்டுல கூட பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் தாய்லாந்துல வந்து அந்த ஃபுட்டுல வந்து அந்த என்னது அதாவது மாம்பழத்தை வைக்கிறாங்க. நல்ல பழுத்த மாம்பழத்தை வைப்பதற்கான சுவையான மாம்பழத்தை வைப்பதற்கான காரணமும் பார்த்தீங்கன்னா, ம். அதாவது அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ஸ்வீட் ரைஸ் கூட அந்த ஒயிட் தேங்காய் பால் ஊத்துனது இருந்தா கூட, அத வைக்கிறாங்க. அது எதுன்னா சூரியனை அகைன் குறிக்கிறது. ம். ஸோ இது 3. இப்போ நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, காய்கறி, பழம் இந்த கூட்டெல்லாம் செஞ்சு வைப்பாங்க. அந்த பூஜைக்கு. ஆமா. இப்ப தாய்லாந்துல அந்த பொங்கலுக்கு என்ன மாரியான விஷயங்கள் படைப்பாங்க? ஓகே. அதாவது புத்தருக்கு அதான் அந்த பொங்கல் அன்னைக்கு, அதாவது சங்கராந்தி இல்ல அ ஓகே, மகா ஓகே. சங்க்ரான் அப்படிங்கிற நாள்ல வந்து தாய்லாந்தில் இந்த மாரி புத்த நாடுகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வகை ஓ! பழங்கள் வைக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த புனித அத்தி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புத்தர் வந்து அந்த அத்தி மரத்துக்கு கீழ தான் வந்து அவர் வந்து தியானம் பண்ணார். ம். அதுதான் அந்த என்ன சொல்றது, போதி மரம் போதி என்று மரம்னு சொல்றாங்க. சொல்லுவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் அத்தி தான். அதனால வந்து அந்த அத்தி பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு வந்து முக்கியமா வைக்கணும். அ அதான் அத்தி வந்து அதான் அவரு புத்தருடைய அந்த என்ன சொல்றது, மனது திடமான, அதாவது அக்கறைக்கு போகக்கூடிய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மனது வந்து ஸ்ட்ராங்கா வைத்துக்கொண்டு, ம். அதாவது கிட்டத்தட்ட என்னது, பிடிவாதமாக எனக்கு என்ன வேணும், எப்போ என்ன கேட்டாலும் உங்களுக்கு என்னங்க வேணும்னா, எனக்கு அக்கறை வேணும். ம். அக்கறைனா மோட்சம் வேணும் அப்படிங்கிறது அந்த அந்த அத்திப்பழம் குறிக்கிறது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மாதுளை வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தர் வந்து போதித்த விஷயங்கள். வந்து பார்த்தீங்கன்னா, அ அதாவது மாதுளை சுளை போல ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னது வந்து அவ்வளோ இனிப்பா இருக்கும். இனிப்பாக இருக்கும். ம். சுளை போல பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் வந்து தெளிவாகவும், அழகாகவும் வந்து சொல்லியிருந்ததுனால பார்த்தீங்கன்னா, அந்த அவர் சொன்னது அத வந்து மாதுளையும் வைத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதை வந்து படைக்கிறாங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, மாம்பழம். மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா, அ மாம்பழமும் எதை குறிக்கிறதுனா, முழுமையை குறிக்கிறது. புத்தர் வந்து போதித்தது பார்த்தீங்கன்னா, முழுமை. எப்பவுமே புத்தர் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா, முழுமையாக செய்யுங்க. இப்போ அதே மாரி நம்ம அன்பை கொடுக்கும்போது முழுமையா கொடுக்கணும். ஸோ அந்த மாரி வந்து அந்த அந்த பாகுபாடு பார்க்குறது. அதாவது என்ன சொல்றது, கம்மியா அந்த ஈக்குவாலிட்டி இருக்கணும். ஈக்குவாலிட்டி இருக்கணும். ம். ஸோ அந்த முழுமையை வந்து அந்த மாம்பழம், பழுத்த மாம்பழம் வந்து முழுமையாக கொடுக்கும்போது எவ்வளவு சுவை இருக்குமோ, அந்த அந்த மாம்பழம் குறிக்கிறது. அப்புறம் வந்து ஆமா. வாழைப்பழமும் பார்த்தீங்கன்னா, வாழைப்பழமும் வைக்கிறாங்க. வாழைப்பழம் வந்து நமக்கு வந்து ஜென்ரலா வந்து அந்த அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவருடைய போதனை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீப்பா வந்து அ வந்து நமக்கு குறி கொடுத்ததாக வந்து நமக்கு அதாவது இந்த பழங்கள் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதோ வந்து நினைவூட்டும். ம். ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு விஷயத்த ஒரு நினைவூட்டும். விஷயத்த நினைவூட்டும். சரி. சும்மா இல்லங்க வச்சுட்டோங்க, அது பாட்டுக்கு படைச்சுட்டோங்க அதுல அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கணும். அர்த்தம் இருக்கணும். ம். சரி. அர்த்தம் இல்லாமல் எதையும் வைக்கல. 5வது பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை இல்லன்னா வந்து அந்த ஆரஞ்சு பழம் வைப்பாங்க. ஆக்சுவலி புத்த நாடுகளிலும் பார்த்தீங்கன்னா, இந்த எலுமிச்சையும்,
ஆரஞ்சையும் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெட்ட விஷயங்கள் ஆவிகள். ஓ, அதாவது நெகட்டிவ். அங்கேயே தானா? அதாவது அந்த மாரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இது வந்து கிட்ட வராது. ம். ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அ அதாவது புத்த மதமும், இந்து மதமும் தழுவி இருந்தது தான் வந்து உண்மை. ம். ஸோ அதனால வந்து அந்த கொடுத்தல், வாங்கல் இருந்திருக்கு. ஸோ அதில ஒரு ஃபெஸ்டிவல் இதில இருக்கலாம். இதில இருக்கு. இதில இருக்கிறது அதில இருக்குது. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் அந்த ஃபெஸ்டிவல் அப்புறம் பேசுவோம். இப்போ கார்த்திகைன்ற ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா, தாய்லாந்தில இருக்கிறது. ஓகே. புத்த நாடுகள்ல வந்து சரி, இருக்குது. சரி. ஸோ ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழர் திருநாளுக்கும் புத்த மதத்துல கொண்டாடப்படுற பொங்கலுக்கும் இவ்வளோ வித்தியாசமும் இல்ல. கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருக்கு. நெறைய நல்ல தகவல்கள மக்கள்ட்ட பகிர்ந்திருக்கீங்க. உங்களோட நேரத்திற்கும், உங்களோட வார்த்தைகளுக்கும் நன்றி சார்.